காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் முதலமைச்சரை சில நிமிடங்களில் சந்திக்கவிருக்கிறார் அப்படின்ற தகவல் வெளிவந்திருக்கிறது. சென்னைக்கு வந்து விட்டார் கே.சி. வேணுகோபால். சென்னையிலிருந்து விமான நிலையத்திலிருந்து கிளம்பி தனியார் ஹோட்டலில் இருந்தார் அப்படின்றதையும் பார்க்குறோம். ஹோட்டலிருந்து இப்போது கிளம்பி இருக்கிறார் அப்படின்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. முதலமைச்சர் அவருடைய இல்லத்தில் சந்தித்து பேச இருக்கிறார். இதில் கூட்டணியினுடைய இந்த சீட் பங்கீடு வரை உறுதி செய்யப்பட இருக்கிறது. அதுக்கப்புறம் நம்பர்ஸ் என்னது பின்னர் வெளியில் சொல்லப்படும். பட் அன்அஃபிஷியலாக நமக்கு தெரிய வந்துவிடும் எவ்வளோ இடங்கள் அப்படின்னு. 25 கொடுத்தாங்க கடந்த முறை அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அவங்க கேட்பது 41. எப்படி 2016 எப்படி கொடுத்தீங்களோ அது மாதிரி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் 25 கடந்த முறை கொடுத்து அதனுடைய ஸ்ட்ரைக்கிங் ரேட் அப்படின்றது 18 இருந்தது. 25க்கு மேலே எத்தனை 3 5 அப்படின்றது தான் கேள்வி. இப்போது மற்ற கட்சிகளுக்கெல்லாம் புதிய கட்சிகள் வந்திருக்கிறதால நம்பரை குறைங்க அப்படின்னு திமுக சொல்லியிருக்கு அப்படின்றது தான் இன்று காலை பேச்சுவார்த்தையில் நடந்த விஷயமாக வெளியே வந்தது. அப்படி பார்த்தா காங்கிரஸுக்கு குறைக்க சொல்லுவாங்களா இல்லை கூடுதலாக கொடுப்பாங்களா? இப்போ கூடுதலாக கொடுத்தாங்க அப்படின்னா எவ்வளோ நம்பர்ஸ்? இப்போ 25 + 5 3 இல்லை குறையுது அப்படின்னா 2 குறையுமா அப்படின்ற கேள்வியெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் காங்கிரஸுடைய ஸ்ட்ரைக்கிங் ரேட் அப்படின்றது வந்து இந்த தேர்தலில் பரவாயில்ல. ஏன்னா 25 கொடுத்து 7 இடங்கள் தான் அவங்க இழந்திருக்காங்க, 18 இடங்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனால் ஐயுஎம்எல் வந்து 3 கொடுத்து 3மே தோத்துட்டாங்க அப்படின்றதால அவங்களுக்கு வந்து 2 குறைச்சிங்க அப்படின்னு இருக்காங்க. ஸோ இப்போது இந்த நம்பர்ஸ் வந்து கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் எவ்வளோ கூடும்? 1 2 அப்படின்றது கேள்வியில் 5 வரைக்கும் கூடுமா? திரும்ப 40 தான் நின்று அங்கிருந்து தொடங்குவாங்களா அப்படின்றதெல்லாம் முதலமைச்சருடைய ஆழ்வார்பேட்டை இல்லத்திற்கு காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் வந்திருக்கிறார் அப்படின்ற தகவல் கிடைத்திருக்கிறது. ஸோ அதனால் சில நிமிடங்களில் இந்த சந்திப்பு நிகழ இருக்கிறது. இந்த சந்திப்பில் எவ்வளோ இடங்கள் அப்படின்றது ஏறக்குறைய உறுதி செய்யப்படும் அப்படின்னு தெரிகிறது. இப்போது கூடுதல் இடங்கள் அப்படின்னா எவ்வளோ 3 5 அப்படின்ற கேள்வியும் தொடர்கிறது. மேபி இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் நம்பர் தெரிய வர வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அண்ணாரிவாளையத்தில் அஃபிஷியலாக நடக்கக்கூடியது அப்படின்றது 2 டீம் அமர்ந்து பேசுவாங்க. அப்போ வந்து அவங்க இது சொன்னாங்க, இல்லை நாங்கள் இது கேட்டோம் அப்படின்னு தெரியும். ஆனால் அது வந்து இனிமேல் தான் நடக்கும். பட் எல்லா கட்சியோடையும் அன்அஃபிஷியலாக ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்றது நடத்தி தான் இந்த இடத்திற்கே திமுக வந்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எப்போவுமே தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனே இந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது கடந்த முறை அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போது தேர்தல் தேதிக்கு முன்பாகவே இந்த பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறது. சரியாக 2021 பிப்ரவரி 22 அன்றைய தினம் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது. ஏப்ரல் 6 தேர்தல் தேதி அப்படின்னு கடந்த தேர்தலில் இருந்தது. ஆனால் இப்போ வந்து இந்த எஸ்ஐஆர் வர்றது இதனுடைய காரணமாக இது இன்னும் தள்ளி போகிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ தேர்தல் தேதியும் வந்து ஏப்ரல் 1st வீக் இருக்காது, இன்னும் கொஞ்சம் தள்ளி போகலாம். மேபி 2nd or 3rd வீக் அப்படின்றப்போ இந்த பணிகள் வந்து கொஞ்சம் தள்ளி போகும் அப்படின்னு கருதப்பட்டது. ஆனாலும் கூட 22 கடந்த முறை போலவே இந்த பிப்ரவரி எண்ட்லேயே வந்து கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடை நிறைவு செய்வதற்காக திமுக அந்த முன்னெடுப்பை எடுத்தது. அதனுடைய ஒரு விஷயமாக இப்போது தேமுதிக உள்ள வந்திருக்கு. ஓபிஎஸ் மேபி வரலாம் அப்படின்னு தான் தெரிகிறது. இவங்கள்ட்டெல்லாம் அன்அஃபிஷியலாக நம்பர் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்ற தகவல். செய்தியாளர் ரமேஷ் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். ரமேஷ், இப்போ கே.சி. வேணுகோபால் முதலமைச்சருடைய இல்லத்திற்கு வந்திருக்கார். கூட யாரெல்லாம் வந்திருக்காங்க? இந்த சந்திப்பு எவ்வளோ நேரம் நடைபெற வாய்ப்பு இருக்குது? காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் இல்லத்துக்கு வந்துவிட்டார். முதலமைச்சரை சந்தித்து இப்போ ஒரு ஆலோசனை தொடங்கியிருப்பதையும் பார்க்க முடிகிறது. கே.சி. வேணுகோபாலுடன் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கியமான சில நிர்வாகிகள் மட்டும் இந்த சந்திப்புல உடன் இருப்பதையும் பார்க்க முடிகிறது. இன்றைய சந்திப்பு அப்படிங்கிறது திமுக காங்கிரஸ் கூட்டணியை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு சந்திப்பாகவும், திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் அப்படிங்கிற எண்ணிக்கையை உறுதி செய்யக்கூடிய ஒரு சந்திப்பாகவும் தான் இந்த சந்திப்பு இருக்கு அப்படின்னு திமுக வட்டாரத்திலையும் காங்கிரஸ் வட்டாரத்திலையும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு முடிவையுமே தேசிய தலைமை தான் முடிவு பண்ணுவாங்க. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் எல்லாருமே இந்த முறை கூடுதல் தொகுதி வேணும், ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. திமுக தரப்புல ஏற்கனவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியிருந்தார். ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஒத்து வராது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனால இந்த முறை
காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. 2021ல 25 தொகுதிகள் கொடுத்திருந்தாங்க. அப்பவே காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா சீட் அப்படிங்கிறத ஒப்பந்தமா கையெழுத்திடாம தரோம் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி மட்டும் திமுக கிட்ட இருந்து கொடுத்திருந்தாங்க. முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் திமுகவினுடைய ஆதரவோடு ராஜ்யசபா எம்பியாவும் ஆகினார். அதே மாதிரி இந்த முறையும் காங்கிரஸ் கட்சிக்கு திமுக தரப்புல இருந்து 25 தொகுதிகள் மீண்டும் ஒதுக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு. மற்றொரு பக்கம் இந்த 25 அப்படிங்கிற நம்பர் 1-2 கூடலாம் 1-2 குறையலாம் அப்படின்னு திமுக காங்கிரஸ் தரத்துல ஒரு பேச்சு இருக்கு. அதனால இந்த எண்ணிக்கை எவ்வளவு அப்படிங்கிறத இறுதி செய்யக்கூடிய ஒரு சந்திப்பாக இந்த சந்திப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காங்கிரஸ் நிர்வாகிகள் எல்லாருமே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கருத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. சில பேர் தேசிய தலைமை சொல்லக்கூடிய முடிவை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஏற்றுக்கும் அப்படின்னாங்க. சில பேர் இல்ல கூடுதல் தொகுதி வேணும், ஆட்சியில பங்கு வேணும் அப்படின்னு நம்ம தேசிய தலைமைக்கு சொல்லணும், திமுக தலைமைக்கிட்டையும் கேட்டு வாங்கணும் அப்படின்னு இருந்தாங்க. 2006ல காங்கிரஸ் ஆட்சியில பங்கு பெறக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அந்த வாய்ப்பை தவற விட்டுட்டோம். ஆனா இந்த முறை நம்ம அந்த வாய்ப்பை தவற விடக் கூடாது அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருந்தது. ஆனா இன்றைய சந்திப்புக்கு பிறகு திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருப்பது உறுதியாகிவிட்டது அப்படிங்கிறது தெரிய வருது. ஆனால் எத்தனை தொகுதிகள் அப்படிங்கிற எண்ணிக்கை மட்டுமே இன்னும் வெளிவர வேண்டும். இன்றைய சந்திப்புக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் முதலமைச்சரிடம் ஒரு அரை மணி நேரம் சந்திப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. திமுக தரப்புல இருந்தும் திமுகவினுடைய பொருளாளர் TR பாலு, அதே மாதிரி முதன்மை செயலாளர் KN நேரு ஆகியோரும் இந்த சந்திப்புல உடன் இருப்பதை பார்க்க முடிகிறது. அதனால இந்த சந்திப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எண்ணிக்கையை உறுதி செய்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தொகுதி எந்தெந்த தொகுதி அப்படிங்கறதெல்லாம் இன்னும் ஒரு 2-3 நாட்கள்ல அதிகாரப்பூர்வமா அண்ணா அறிவாலயத்துல பேச்சுவார்த்தை நடைபெறும். அந்த பேச்சுவார்த்தையில எந்தெந்த தொகுதி அப்படின்னு எல்லாம் தெரிய வரும்னு சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் கட்சி இப்ப சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய சில தொகுதிகளை திமுக நேரடியா போட்டியிட திட்டமிட்டிருக்காங்க. அதனால அந்த தொகுதிகள், வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் எல்லாம் அடையாளம் காண வேண்டும். அதற்கான ஒரு பேச்சுவார்த்தையா, அதற்கான ஒரு சந்திப்பாகவும் இந்த சந்திப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிரச்சாரத்தை எல்லாம் தொடங்க வேண்டும். மார்ச் முதல் வாரத்துல தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியை அறிவிச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு முன்னாடி எண்ணிக்கையை உறுதி செஞ்சாதான் தொகுதிகளை ஒதுக்க முடியும். வேட்பாளர் தேர்வை எல்லாம் அடுத்தடுத்து வெளியிட முடியும். அதனால இந்த சந்திப்பிலேயே நம்ம தொகுதியை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கறதுல திமுக தலைமையும் காங்கிரஸ் தலைமையும் உறுதியா இருக்கிறாங்க. KC வேணுகோபால் தேசிய அளவுல முக்கியமாக இருக்கக்கூடிய ஒருவர். அதனால இந்த சந்திப்பின் மூலமாக திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சி எத்தனை தொகுதி அப்படிங்கிற எண்ணிக்கை உறுதியாகிவிடும் அப்படின்னு தான் இரு தரப்புலையும் சொல்றாங்க. ஓகே, இந்த சந்திப்பில் இப்போ காங்கிரஸ் திரும்ப இந்த 40 அப்படின்னு தான் தொடங்குவாங்களா, இல்லை அவங்க காங்கிரஸ் இறங்கி வந்திருப்பதா தெரியுதா? ஏன்னா கூட தேமுதிகலாம் வந்திருக்கு. தேமுதிக வந்திருப்பதால காங்கிரஸ் வர வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கு அப்படின்லாம் அரசியல் விமர்சகர்கள் சொன்னாங்க. அப்போ நம்பரையும் குறைச்சி தான் காங்கிரஸ் கேட்பாங்களா? திமுக தரப்புல ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. நம்ம திமுக கூட்டணிக்குள்ள புதிய கட்சிகள் வந்திருக்கிறாங்க. 200 தொகுதிகளை வெற்றி பெறணும் திமுக கூட்டணி அப்படிங்கறது நம்மளுடைய இலக்கா இருக்கு. அதனால கூட்டணி கட்சிகள்லாம் வந்தாதான் அந்த 200 தொகுதிகளை வெற்றி பெற முடியும். தேமுதிக உள்ள வந்திருக்காங்க. மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு நம்ம இடம் கொடுக்கணும். அதனால திமுக கடந்த முறை போட்டியிட்ட 173 அப்படிங்கிற நம்பரை 165 இருந்து 170 குறைச்சிக்கிறோம். IUML கட்சி கூட இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடத்தும் போது கடந்த முறை IUML கட்சிக்கு 3 தொகுதி கொடுத்திருந்தோம். ஆனா கூட்டணியில புதிய கட்சிகள் வர்றதுனால இந்த முறை IUML கட்சிக்கு 2 இடம் தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தை திமுக பேச்சுவார்த்தை குழு IUML கிட்ட சொல்லியிருந்தாங்க. மேலும் கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகளுக்கும் தொகுதிகளை குறைத்து கொடுக்கக்கூடிய சூழல் திமுகவிடம் இருக்கு அப்படிங்கிறதையும் வெளிப்படையா அந்த பேச்சுவார்த்தை குழு ஒவ்வொரு கட்சிகிட்டையும் சொல்லிட்டதா தகவல் வருது. அப்படி பார்த்தா காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட 25 தொகுதி கிடைக்குமா, அல்லது 23, 24 அப்படின்னு அந்த நம்பர் குறையுமா, இல்ல காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து கூடுதல் தொகுதி வேணுங்கிற கோரிக்கையை வைக்கிறதுனால அது 26, 27 வரைக்கும் நம்பர் மாறுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாம் இருக்கு. இந்த நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 2 தலைமையும் பேசிவிட்டதாகவே நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. அதிகாரப்பூர்வ தகவல் அப்படிங்கிறது இன்னும் ஒரு 4-5 நாட்கள்ல கிடைக்க பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திமுக கூட்டணிக்குள்ள வந்துட்டதுனால திமுக தொகுதியை குறைச்சு போட்டியிட போறதுனால காங்கிரஸ் கட்சிக்கு 25 அப்படிங்கிற நம்பர் மீண்டும் இருக்கலாம், அல்லனா 1-2 கூட குறைய இருக்கலாம் அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. இந்த தகவல் எல்லாம் உறுதிப்படுத்துவதற்கு இன்னும் ஒரு 3-4 நாட்கள் ஆகும் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தகவலா இருக்கு.